என்ன மாமா, இப்ப எதுக்காக கதவை தாழ் போட்டீங்க? மித்ரா போய் அம்மாவை கூட்டிட்டு வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத. குருஜி சொன்ன டைம் முடிஞ்சு இப்ப சந்திரன் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். மாடிக்கு போய் நம்மளால சந்திர தரிசனம் பார்க்க முடியாது. நம்ம இங்க இருந்தே பார்த்துக்கலாம். ஓய், என்னைய பார்த்துட்டு இருந்தா அப்படி? சந்திரனை பாரு. சந்திரன் நல்லா தெரியல மாமா, இன்னும் நகர்ந்து வரணும். அது வரைக்கும் உங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமையல்காரிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உன்கிட்ட சவால் விட்டுருப்பா. ஆதியும் என்கிட்ட நாங்க சந்திர தரிசனம் பார்க்க போறோம்னு என்ன வெறுப்பேத்திட்டு அந்த சமையல்காரி மேல கைய போட்டுட்டு ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இது ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு அத நான் பாத்துக்கிறேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம கூட்டிட்டு போயிட்டாரு ஆண்டி. இந்த விஷயத்த நாம போய் அகிலா கிட்ட சொன்னோம்னா இருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது டிராமா பண்ணி எதையாவது சொல்லி நம்மள அவகிட்ட மாட்டி விட்டுருவாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்போ இத அப்படியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல மித்ரா. அகிலா கிட்ட நாம இதை நேரடியா கொண்டு போகாம வேற விதமா தான் கொண்டு போகணும். என்ன சொல்றீங்க? சந்திர தரிசனம் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த சமையல்காரிக்கும் ஆதிக்கும் நான் சூரிய தரிசனம் காட்ட போறேன். மித்ரா, நான் சொல்றத கவனமா கேளு. சந்திர ஓரை ஆரம்பமாயிடுச்சு. 2.5 நாழிகை, அதாவது 1 மணி நேரம் இருக்கிற இந்த சந்திர ஓரையில முதல் 30 நிமிஷத்துல சந்திர தரிசனம் பண்றதுதான் மிகவும் சிறப்பு. சரிங்க குருஜி, அப்படியே பண்ணிடலாம். அருண், ஐஸ்வர்யா ரெடியா? மாடிக்கு போலாமா? ரெடிமா, போலாம். ரெடினா நீங்க 2 பேர் மட்டும் ரெடியா இருந்தா போதுமா? மித்ரா ரெடியாக வேணாமா? மித்ரா ரெடி ஆகலையா? மித்ராக்கு என்னாச்சு? மித்ராக்கு ஒன்னும் ஆகலக்கா. ஆதி இல்லாம மித்ரா மட்டும் எப்படி சந்திர தரிசனம் பண்ணுவா? ஆமா, ஆதி எங்க? ஆதிய காணோம்க்கா. சந்திர தரிசனம் பண்ண வேண்டிய நேரத்துல ஆதி எங்கன்னு தெரியலையே தான் மித்ரா ரொம்ப கவலையா இருக்கா. வனஜா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சந்திர தரிசனத்துக்காக தான் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆதி எங்க போயிருக்க போறான்? அப்படி நினைச்சுதான் மாமா நானும் மித்ராவும் ஆதிய வீடு ஃபுல்லா தேடி பார்த்தோம். எங்கேயுமே இல்லையே. சரி, பார்வதி கிட்ட சொல்லி தேட சொல்லலாமேன்னு பார்த்தா அவளையே காணுமே. வனஜா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வீட்டுல விசேஷம் நடக்கும்போது பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. ஆதி, ஆதி, ஆதி. அம்மா உங்களை கூப்பிடுறாங்க மாமா, கதவு தருங்க. மித்ராவும் சித்தி தான் எதனா பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்ப கதவு திறந்தா மாட்டிப்போம். பொறுமையாரு. ஆதி, அருண், மா, ஆதி ரூம்ல போன் பேசிட்டு இருக்கானான்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரிம்மா. நில்ல அருண், நீ இரு, நானே போய் பார்க்கிறேன். அதான் கரெக்ட்.
எனக்கு பயமா இருக்கு மாமா. கதவை திறந்துருங்க. பயப்படாத, பாப்போயிரு. ஆதி, ஆ, ஆதி, அம்மா அம்மா வந்துட்டாங்க. கதவை தட்டுறாங்க மாமா. இப்ப என்ன பண்றது? ஆதி, ஆதி, கதவை தர. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சந்திர தரிசனம் பார்க்கணும். கதவை தர. ஆதி, கதவை தர. நீ கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, அப்ராட்லேருந்து ஒரு முக்கியமான கால். அதான் தனியாக வந்து பேசிட்டு இருந்தேன். சாரி. அகிலா, சீக்கிரம் வா. குருஜி சொன்ன டைமுக்கு தரிசனம் பண்ணி ஆகணும். சீக்கிரம் மாடிக்கு போலாம். ஆமா, நேரமாச்சு. வா, மாடிக்கு போலாம். சரிம்மா. எங்க புளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. இருக்கும் அவ்வளோ பேரு கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு இங்க ஒளிச்சிருக்கல நீ. ஏய், அகிலாவை வேணா நீ ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. பாடி. அம்மா, ஏய், அம்மா, அம்மா வேண்டாம்மா, என்ன விட்டுருங்கம்மா. ஏண்டி, நீ இங்க வரவே கூடாதுன்னு தானே உனக்கு நான் சமைக்கிற வேலையை கொடுத்தேன். ஆனா நீ என் பேச்ச மதிக்காம ஆதிக்கிட்ட சம்மதம் வாங்கி சந்திர தரிசனம் பார்க்க வந்திருக்க. சந்திர தரிசனம் புகைய போட்டு அங்க பாலாபிஷேகம் பண்ணீங்க, இங்க என்ன பண்ண காத்திருக்கீங்க? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வலிக்குதுமா. உன்னை அப்படியெல்லாம் விட்டு வைக்க மாட்டேன். வாடி வாடி, சும்மா வாடி. அம்மா, அம்மா வேண்டாம்மா. ஏய், அம்மா, சொல்ல கேளுங்க. வாடி.
அம்மா வேணாம்மா விடுங்கம்மா. ஏய் ஓடிங்கறல அப்படியே வெச்சன தெரியுமா? அம்மா சொன்னா கேளுங்கம்மா. கேக்குறேன் வா. அம்மா அம்மா போடி. இங்க பாருடி, சந்திர தரிசனம் முடியற வரைக்கும் நீ இங்கேயே தான் கிடக்கணும். வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அப்படியே காலை வெட்டிடுவேன். சந்திர தரிசனம் கேக்குதோ உனக்கு? சந்திர தரிசனம் உன்னை முடியட்டெல்லாம் உனக்கு அப்புறம் வைக்கிறேன். ஜோடிங்க எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்த மாதிரி எதிரெதிரே நின்னு சந்திரனை பார்க்கணும். ஆதி, நீ மட்டும் இன்னும் அப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? திரும்பி மித்ரா முகத்தை பார்த்த மாதிரி நில்லு. என் முகத்தை பார்த்து நில்லுங்க ஆதி. என்ன குருஜி இது? சந்திரனையே காணமே, எப்படி சந்திர தரிசனம் பண்றது? நான் மாடிக்கு வரும்போது சந்திரன் நல்லா தெரிஞ்சாரு. நீங்க எல்லாரும் வர்றதுக்கு தாமதமானதுனால மேகத்துக்குள்ள போயிட்டாரு. திரும்ப வெளியே வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அப்பவே வந்திருந்தா இந்நேரம் தரிசனமே முடிச்சிருக்கலாம் ஆதி. நீங்க சொல்றது சரிதான்க்கா. ஆனா ஆதிக்கு சந்திர தரிசனம் பாக்குறதுல விருப்பம் இல்லையோ என்னமோ, அதான் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி தாப்பால் போட்டுக்கிட்டு உள்ளேயே இருந்தா, நம்ம கூப்பிட வராம கூட. வனஜா, ஆதி தான் அப்லோட் கால் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னான்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சரிங்க மாமா, நான் பேசின தப்புதான், நான் பேசல. ஆதி, சந்திரன் தெரியற வரைக்கும் நீ மித்ரா முகத்தையே பாத்துக்கிட்டு அப்படியே நில்லு. மொரச்சா ஆதி, நீங்க என்ன பாருங்க, அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்திரனை பாப்போம். மேகம் விலகி சந்திரன் வெளியே வர போறாரு. தரிசனம் பண்ண எல்லாரும் தயாரா இருங்க. எல்லாரும் ஆரத்தி தட்ட ஆண்கள் கையில கொடுத்துட்டு கற்பூரம் ஏத்துங்க. சரிங்க குருஜி. ஐஸ்வர்யா, மித்ரா, ஆரத்தி தட்டை எடுத்து அருண் ஆதி கையில கொடுங்க. ஆண்டி, காத்துல கற்பூரம் அணைஞ்சிடக்கூடாது, அதனால இன்னும் கொஞ்சம் கற்பூரம் எடுத்து கொடுங்க. கண்டிப்பா. இந்த மித்ரா, ஆதி, தட்டை ஒழுங்கா புடிங்க.
சந்திரன் மறுபடியும் மேகத்துக்குள்ள போறதுக்குள்ள சந்திரனுக்கு ஆரத்தி காட்டுங்கம்மா. ஆண்டி, என்னன்னு தெரியல, என்னால கண்ணு திறக்க முடியல.